வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு EPF Employer Portalல 58 வயசு நிறைவடைந்த மெம்பர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சூப்பரானுவேஷன் எக்ஸிட் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச் இன்ஜினில் எம்ப்ளாயர் போர்ட்டல்னு சர்ச் கொடுக்குறேன். ஓப்பன் ஆகக்கூடிய லிஸ்ட்டில் முதல் லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லாகின் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணுறேன். எம்ப்ளாயர் போர்ட்டல் லாகின் ஆயிடுச்சு. நான் சொன்னது மாதிரி 58 வயது நிறைவடைந்த ஊழியர்களை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சூப்பரானுவேஷன் எக்ஸிட் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். எம்ப்ளாயர் போர்ட்டலோட ஹோம் பேஜ்லேயே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபைல் மந்த்லி ECR இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் who have completed 58 years of age before first week of every month and submit their pension and PF claim. ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் 58 வயது நிறைவடைந்த மெம்பர்களுக்கு பென்ஷன் ஃபார்மையும் PF ஃபார்மையும் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் அட்டைனிங் 58 years of age in the current monthன்னு சொல்லிட்டு PDF ஃபைல் எக்ஸல் ஃபைல் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதம் 58 வயசை நிறைவடையக்கூடிய மெம்பர் யாருன்ற லிஸ்ட்டை இங்கே காட்டும். இது ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அந்த மாதம் மெம்பர் 58 வயது நிறைவடையக்கூடியவங்க யாராவது இருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு ஃபைல் வரும். அப்படி இல்லைன்னா ஃபைல் டிஸ்பிளே ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த PDF ஃபைல் டவுன்லோட் கொடுக்குறேன். PDF ஃபைல் ஜென்ரேட் ஆகுது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த PDF ஃபைலில் எந்த மெம்பர் இந்த மாதம் 58 வயதை நிறைவடைகிறாருன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஜூம் பண்ணி பார்க்கலாம். இந்த மெம்பருடைய டேட் ஆஃப் பர்த் 28 அக்டோபர் 1963. ஸோ அவர் இந்த மாதம் 28ஓட 58 வயசு முடிவடையுது. இந்த மெம்பருடைய UAN நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ எந்த மெம்பர் இந்த மாதம் 58 வயசை நிறைவடைகிறாருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவருக்கு எப்படி சூப்பரானுவேஷன் கொடுத்து எக்ஸிட் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். மெம்பர்ன்ற மெனுவில் போயிட்டு மெம்பர் ப்ரொஃபைல் போங்க. காப்பி பண்ண அந்த மெம்பருடைய UAN-ஐ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்துட்டு மார்க் எக்ஸிட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸிட் ரீசன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி சூப்பரானுவேஷன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸிட் டேட்டை கொடுக்கணும். அவருடைய டேட் ஆஃப் பர்த் 28/10/1963 இருக்கு. ஸோ எக்ஸிட் டேட்டு 28/10/2021 இந்த இடத்துல EPF EPS ரெண்டுத்துலையும் கொடுத்து சேவ் கொடுக்கணும். 28/10/2021 இன்னும் ஓப்பன் ஆகாததுனால அந்த டேட்டு இப்போ நம்ம கொடுக்க முடியாது. அந்த டேட் ஓப்பன் ஆன பிறகு செலக்ட் பண்ணி சேவ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதம் 58 வயசை நிறைவடையக்கூடிய மெம்பர் இருந்தால் ஃபைல் எப்படி ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்க. அதுவே 58 வயசை நிறைவடையக்கூடிய மெம்பர் யாரும் இல்லைன்னா அப்போ ஃபைல் எப்படி வரும்ன்றதையும் பார்க்கலாம். இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடியை லாக் அவுட் பண்ணிக்கிறேன். வேற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை லாகின் பண்ணுறேன். செகண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து எம்ப்ளாயீஸ் அட்டைனிங் 58 years of age in the current month என்ற ஆப்ஷனில் PDF செலக்ட் பண்ணுறேன்.
இங்க பாருங்க, இந்த மாசம் இந்த நிறுவனத்துல 58 வயசை நிறைவடையக்கூடிய மெம்பர் யாரும் இல்லைங்கிறதுனால எரர் மெசேஜ்னு போட்டு நோ மெம்பர்ஸ் எக்ஸிட் இன் திஸ் கேட்டகரின்னு மெசேஜ் வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறேன், லாக் அவுட் கொடுக்குறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு EPF எம்ப்ளாயர் போர்ட்டலில் 58 வயசு நிறைவடைந்த மெம்பர்களை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சூப்பர் ஆனுவேஷன் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.